காலம் தந்த தலைவன் திருமாவளவன். இந்த தலைப்பில் அண்ணன் திருமாவோட செயல்பாடுகள, கொள்கை பிடிப்ப, ஏன் அவர் காலம் தந்த தலைவன் அப்படிங்கிற பேரில் கருத்தரங்கம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் அதர்மம் மனோஜ் ஒருங்கிணைச்சு பல தோழர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க. இது பரவலாக எல்லா மாவட்டங்கள்லையும் இனி வரும் நாட்களில் நடத்த போகிறாங்க. பல உள்ளரங்கு அல்லது கருத்தரங்கு இது குறித்து நடக்க போகுது. ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி தான் இந்த தலைப்பு எடுத்திருக்கோம். ஆனால் ரொம்ப காலம் தாழ்ந்து இந்த தலைப்பில் பேச ஆரம்பித்தாலும் இனி பேச வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. தொடர்ச்சியாக இதை தோழர்கள் செய்யணும். வெறும் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் மட்டும் இல்லை, இன்னும் பிற பெரியாரிய தோழர்களும் இதை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் விரும்புகிறோம். இப்போது காலம் தந்த தலைவர்கள்னு அந்த கருத்தரங்கில் பல தோழர்கள் பேசியிருந்தாங்க. நீண்ட நேரம் பேசியிருந்தாங்க. எல்லா தோழர்களோட பேச்சும் கேட்டோம். 1, 2 தோழர்களை மட்டும் இன்னும் கேட்கல. ரொம்ப சிறப்பாகவே பேசியிருந்தாங்க. நாம் நம்ம தரப்பில் ஒரு சில செய்திகளை, தகவல்களை பகிர்ந்துக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. குறிப்பாக அரசியல் வெங்காயம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருமா ஒரு 100 ஆண்டுக்கான தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம். 2 ஆண்டுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம். 2 ஆண்டுகளாகவும் பேசியிருக்கோம். அரசியல் வெங்காயத்தை தொடர்ந்து பின்தொடர்ற தோழர்களுக்கு இது ரொம்ப தெளிவாகவே தெரியும். நம்ம தொடர்ச்சியாக திருமா வெறும் சாதாரண ஒரு அரசியல் கட்சி தலைவர் இல்லை, அவர் ஒரு 100 ஆண்டுக்கான தலைவர். எப்படி அம்பேத்கரோ, எப்படி தந்தை பெரியாரோ, எப்படி அண்ணாவோ, அதுபோல் அண்ணன் திருமாவும் ஒரு 100 ஆண்டுக்கான தலைவர், ஒரு 100 ஆண்டு காணாத தலைவர். அந்த அர்த்தத்தில் நம்ம பல தடவை பேசியிருக்கோம். இப்போது நம்ம வெறுமனே ரசிகத்தன்மையில் பேசுகிறோமா? வெறுமனே திருமாவை நமக்கு பிடிக்கும், இல்லை விசிக கட்சியில் ஏதாவது பொறுப்பு வாங்க அப்படின்னு வெறுமனே ரசிகத்தன்மையில் நம்ம அவரை அந்த மாதிரி குறிப்பிடுறோமா, இல்லை இதுக்கு முன்னாடி குறிப்பிட்டிருக்குமா அப்படின்னா, இப்போ அந்த காலம் தந்த தலைவன் அந்த கருத்தரங்கை ஒட்டி நாமளும் எதுக்காக அண்ணன் திருமாவை ஒரு 100 ஆண்டுக்கான தலைவனாக, காலம் தந்த தலைவனாக நம்ம பார்க்குறோம்? குறிப்பாக நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் வன்னிய இளைஞன் பார்வையில் திருமாவளவன் அப்படின்னு பேசியிருக்கோம். வன்னிய இளைஞர்களுக்கும் திருமாவளவன் தலைவன் அப்படின்னு பேச ஆரம்பித்த நாம, காலம் தந்த தலைவன் 100 ஆண்டுக்கான தலைவன் அப்படின்னு பயணிக்க தொடங்கணும். இந்த சேஞ்ச் எங்கே ஆரம்பிச்சிச்சு? எப்படி நாம் வன்னிய இளைஞர்களுக்கும் தலைவன் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சது காலம் தந்த தலைவன் திருமான்னு பார்க்க ஆரம்பித்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன சேஞ்ச் ஓவரை ஒரு லைட்டாக உங்களுக்கு தொட்டு காட்டுற வாய்ப்பு கிடைக்கும்போது இன்னும் நம்ம விரிவாகவே பேசுவோம். இப்போ விவரமாக பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். இந்த காலம் தந்த தலைவன் திருமாவளவன் அப்படிங்கிறதுல அது பொது தலைப்பாக எடுத்துகிட்டு கூட இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி தோழர்கள் தனித்தனி தலைப்புகளில் இனி வரும் நாட்களில் பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எப்படின்னா, காலம் தந்த தலைவன் திருமாவளவன் தமிழ் தேசிய பார்வையிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். காலம் தந்த தலைவன் திருமாவளவன் பெரியாரிய பார்வையிலிருந்து, காலம் தந்த தலைவன் திருமாவளவன் அம்பேத்கரிய பார்வையிலிருந்து, காலம் தந்த தலைவன் திருமாவளவன் தமிழ் தேசிய பார்வையிலிருந்து, மார்க்சிய பார்வையிலிருந்து அப்படின்னு தனித்தனி தலைப்புகளில் என்ன ரேண்டமாக ஒரே தலைப்பை வச்சுக்கிட்டு எல்லா கருத்தரங்கங்களையும் நடத்தும்போது அது இன்னும் டெப்த்தான தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாமல் போகலாம். அதனால் இப்படி குறிப்பிட்ட தலைப்புகளை வரும் விருந்தினர்களுக்கு கொடுத்து தோழர்கள் ஒருங்கிணைச்சா இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ கடந்த கருத்தரங்கத்தில் எல்லா தோழர்களும் சிறப்பாக பேசியிருந்தாங்க. தோழர் ஜீவாலாம் நிறைய தகவல்களை கொடுத்துருந்தாரு. அதுக்கு முன்னாடி தோழர் ஜீவாவோட ஜீவா சகாப்தன் அந்த அந்த ஜீவா டுடே சேனல் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரை அடைஞ்சிருக்கு. அதுக்கும் நம்ம அந்த தோழருக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்குவோம். அப்படி ஜீவா தோழர் நிறைய விஷயங்களை பேசியிருந்தார். ஏன் இந்த கருத்தரங்கம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நியாயப்படுத்தி மனோஜ் தோழர் ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தார். அதை தொடர்ந்து தோழர் வன்னியரசு, தோழர் சந்தோஷ் எல்லாருமே பேசியிருந்தாங்க. தோழர் சூர்யா சேவியர் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாங்க. நான் தோழர் வன்னியரசு, அண்ணன் வன்னியரசு பேசின ஒரு புள்ளியிலிருந்து எடுத்து பேசலான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அண்ணல் அம்பேத்கருக்கு இங்கிருந்து தந்தை பெரியார் மிகப்பெரிய ஆதரவு கரத்தை நீட்டியிருந்தார், பக்கபலமாக நின்னார் அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்களை மேற்கோள் காட்டியிருந்தார். பூனா ஒப்பந்தத்தப்ப எல்லாருமே இங்கிருந்த தமிழ்நாட்டில் இருந்த சில தலித் தலைவர்கள் கூட காந்தியடிகளின் பக்கம் நிற்கும்போது, காந்தியடிகளோட உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசும்போது, தந்தை பெரியார் தான் அம்பேத்கருக்கு ஆதரவாக காந்தி செத்து தொலைஞ்சாலும் பரவாயில்ல, அண்ணல் அம்பேத்கர் அவரோட நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு அன்னைக்கு எல்லாரும் காந்திக்கு ஆதரவாக நிற்கும்போது இங்கிருந்து அண்ணல் அம்பேத்கருக்கு தோளோடு தோளா நின்றவர் தந்தை பெரியார்.
அன்னைக்கு தந்தை பெரியார் அம்பேத்கருக்கு அதை செஞ்சாரு. இன்னைக்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எங்க தலைவர் திருமாவுக்கும் இப்படி ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது வந்து சாதாரண நிகழ்வு இல்ல, ஒரு வரலாற்று தொடர்ச்சி அப்படின்னு சொல்லி மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தாரு. 100% அதை நாமளும் வழிமொழிகிறோம். இது வந்து ஏதோ ஒரு கழிவு இருக்கிறதுனாலையோ, அவருக்கு யாரும் துணை நிக்கல, அவர் தனித்து விடப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்காக இல்ல. சிறுத்தைக்கு வந்து துணை தேவையில்லை. சிறுத்தைகளே தமிழ்நாட்டோட மிக பெரும் கடலா வந்து இன்னைக்கு இருக்காங்க. ஆனா இந்த கருத்தரங்கமும் இப்படியான தகவல்களை, செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குமான நோக்கம் வந்து ஒரு வரலாற்று தொடர்ச்சி அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். நாம ஏன் வன்னிய இளைஞனுக்கும் வந்து திருமா தான் தலைவர் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சோம்? ஏன் ஏன் ஏன்னா நம்ம நிறைய தோழர்கள், நம்மளோட நெருக்கமாக பேசுகிற முற்போக்கு தோழர்களும் சரி, நம்மளோட வாக்குவாதம் பண்ணுற எதிர்நிலைப்பாட்டில் உள்ள தோழர்களும் சரி, இவன் ஏதாவது உள்நோக்கம் கொண்டு பேசுகிறானோ, ஏதாவது லாபம் எதிர்பார்த்தோ, கட்சியில் இடம் எதிர்பார்த்தோ, மிகப்பெரிய பொறுப்பு எதிர்பார்த்தோ, இல்லை இவனோட தனிப்பட்ட காரியங்களுக்கு சிறுத்தைகளை எதுக்காவது பயன்படுத்திக்கலான்னு எதிர்பார்த்தோ பேசுகிறானோ அப்படின்னு பல பேர் குழப்பங்கள் இருக்காங்க. சில தோழர்கள் வந்து நம்மளை நேரடியாக சீண்டியும் பார்த்துருக்காங்க. ஆதரவு தோழர்கள், விசிகா தோழர்கள் கூட முதல்ல கட்சியில் சேருங்க தோழர், ஏதாவது பொறுப்பு வாங்குங்க தோழர், பார்த்துக்கலாம் தோழர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நோக்கம் வந்து அண்ணன் திருமாவோட அரசியலை ஆதரித்து பேசுறது அப்படிங்கிறது விசிகாக்கான அரசியலுக்காக கிடையாது. இங்கே இளைஞர்கள் அரசியல்படுத்தப்படணும், இங்கே சாதியாக இளைஞன் பிரிஞ்சு கிடக்கிறான் அப்படிங்கிற காரணத்தினால இன்னும் பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதற்குள்ளே நம்ம விரிவாக போகிறதில்ல. ஆனால் நோக்கம் வந்து அரசியல் வெங்காயத்தோட தனிப்பட்ட லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாது. அதே போல் நம்மக்கிட்ட எதிர்கருத்தோட விமர்சனத்தோட நான் எப்பவும் வாதிடக்கூடிய தோழர்கள் கூட இவன் ஏன் இந்த அளவுக்கு விசிகாவுக்கு ஆதரித்து பேசுகிறான், ஏன் இவன் இந்த அளவுக்கு திருமாவுக்கு ஆதரித்து பேசுகிறான், இவன் ஏதாவது காசு கொடுப்பாங்களோ, தனியாக ஏதோ இவனுக்கு மாதம் செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க, அதனால தான் இந்த அளவுக்கு விட்டு கொடுக்காம பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் பேசும்போது, விவாதம் பண்ணிக்கும் போது அந்த விவாதத்தை குறித்து மற்ற தோழர்கள்கிட்ட பேசுனதையும் நாம் கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஒருத்தர் காசுக்காக பேசுகிறான்னா ஆஃப் த கேமராவில் கொண்டு போய் விசிகாக்கு ஆதரித்து பேசி முட்டு கொடுத்துட்டு இருக்கணும், அவங்க பார்வையில் சொல்கிறேன், அப்படி பேசிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அப்படி நம்ம மீது பல விமர்சனங்கள் இருக்குது, சிலருக்கு என்னன்னு கணிக்க முடியாத இருக்குது. நம்ம ஏன் பேசுகிறோம், ஏன் வன்னிய இளைஞன் பார்வையில் திருமா அப்படின்னு பேசுகிறோம்னா ஒரு சில காரணங்களை ரொம்ப எளிமையாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் மற்ற எல்லா தலைவர்களையும், மற்ற எல்லா கட்சிகளையும் பார்த்தீங்கன்னா நேரடியாக சாதியின் பெயரால் கட்சி வச்சுருப்பாங்க, இல்லை சாதி சங்கத்தின் தலைவர்களாக இருப்பாங்க, இல்லை பொதுவான அரசியல் கட்சி பேரை வச்சுக்கிட்டு கூட சாதியின் பெயரால் அரசியல் பண்ணிக்கிட்டும், சாதியின் பெயரால் மக்களை ஒன்று திரட்டிக்கிட்டும் இருப்பாங்க. ஆனால் ஒருபோதும் சாதி பார்த்து என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவராக அண்ணன் திருமா தான் இருக்கு. முதல்ல நாம் திருமா அப்படின்னாலே, அல்லது திருமாவளவன் என்கிற பெயரையே சுவர் எழுத்துக்களில் பார்த்து கூட வெறுப்போடு அணுகிய நாம வந்து உண்மையிலே அவர் நமக்கு எதிராக இருக்காரான்னு உண்மையை தெரிஞ்சுக்க அவரை பின்பற்ற தொடங்கும் போது, இல்லை அவர் அப்படியா நமக்கு எதிராக எங்கேயுமே இயங்கலை, அப்படியான நபரை நாம் ஏன் வெறுப்போடவும் எதிர்த்துக்கிட்டும் இருக்கணும், ஏன் வெறுப்போடு அணுகணும், அது தப்பு, நம்ம போல தானே மற்ற இளைஞர்களும் இருக்கக்கூடும், அப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்மோட குற்ற உணர்ச்சிக்கு பதில் தரணும், நம்ம குற்ற உணர்ச்சியை தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் குற்ற உணர்ச்சிக்கு ஒரு 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 பரிகாரமாக தான் நான் விசிகா ஆதரவு நிலைப்பாடை தொடக்கத்தில் எடுக்கிறேன். அப்படி இல்லை, நீங்களும் அப்படி புரிஞ்சிருக்க கூடும், அப்படி எண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தொடர்ச்சியாக ஒருவரை எதிர்க்கிறதும் சரி, ஏற்பதும் சரி, அவர் உண்மையிலே என்ன பேசியிருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தொடர்ச்சியாக அவரை பின்தொடரும் போது, இவர் நம்மளை எதிர்ப்பது மட்டும் இல்லை, நமக்கான அரசியலையும் சேர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. நமக்கான அரசியல் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழினத்துக்கான அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த தமிழினத்துக்கான அரசியல் மட்டும் இல்லை, எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ மக்கள், ஒடுக்கப்படுற மக்கள் அனைவருக்குமான குரலாய் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் பறையனாகவும் இருப்பேன், நான் குறவனாகவும் இருப்பேன் அப்படின்னு நின்றுகிட்டு ஒரு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்காரு. மாந்தநேயம் உள்ளவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள். மாந்தநேயம் உள்ளவனுக்கு ஒரு சாதி அல்ல, பல சாதி. மாந்தநேயம் உள்ளவன் பறையனாகவும் இருப்பான், குறவனாகவும் இருப்பான். மனிதநேயம் உள்ளவன் ரெட்டியாராகவும் இருப்பான், செட்டியாராகவும் இருப்பான். மனிதநேயம் உள்ளவன் தமிழனாகவும் இருப்பான், மலையாளியாகவும் இருப்பான். மனிதநேயம் உள்ளவன் இந்தியனாகவும் இருப்பான், அமெரிக்கனாகவும் இருப்பான். திருமாவளவன் மனிதநேயம் உள்ளவன். அதனால் இந்த வேளையில் திருமாவளவன் குறவனாக இருக்கிறான்.
மனிதநேயம் உள்ளவர்கள். காவல்துறையினர் குறவர்களை அடித்தால் கேட்பதற்கு நாதி இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். கேட்பதற்கு சிறுத்தைகள் இருக்கிறோம். இன்னைக்கு எந்த சாதியை சேர்ந்தவனா இருந்தாலும் அவன் சாதியை விட்டு வெளியே வர மனநிலை இல்லாம அந்த சாதியை ஆண்ட பரம்பரை சாதி பேசிக்கிட்டு இருக்கிற கூடிய நிலையில நாம இன்னைக்கு நம்ம நம்ம சூழலை பார்க்கும்போது ஒரு மனுஷன் வந்து நான் இன்னைக்கு தேவைன்னா இன்னைக்கு பாதிக்கப்படுற மக்களுக்காக குறவனா இருப்பேன், நாளைக்கு இன்னொரு சாதி பாதிக்கப்பட்டுச்சுன்னா நாளைக்கு அந்த சாதிக்காரனா இருப்பேன், நான் பறையனாவும் இருப்பேன், நான் குறவனாவும் இருப்பேன்னு ஒரு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்காருன்னா யாரா இவரு அப்படின்னு தோணுது. எந்த இடத்துலையும் சுயசாதி பெருமை பேச மாட்டேங்கிறாரு, சாதி பார்த்து என் பின்னாடி வராதுங்கிறாரு, கலரை பார்த்து என் பின்னாடி வராதுங்கிறாரு. நான் கருப்பு தான், நான் இந்த இந்த இதுக்காக தான் போராடுறேன், ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுறேன், இந்த கொள்கையெல்லாம் பிடிச்சிருந்தா மட்டும் என் பின்னாடி வாங்குறாரு. யார் இந்த மனுஷன்? அப்போ இந்த மனுஷன் எப்படி ஒரு சாதிக்கான தலைவராக இருக்க முடியும்? சுயசாதி அரசியலே பண்ண மாட்டேங்கிறாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ராமதாஸ் எடுத்துக்குமே. ராமதாஸும் அன்புமணியும் தொடர்ச்சியாக வந்து நல்லா வெற்றி பெறும்போது பல சட்டமன்ற உறுப்பினர்களையோ எம்பி சீட்டையோ வச்சுக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் அனைவருக்கும் மாணவர்கள்பாங்க, நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சேர்த்து குரல் கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களோட செல்வாக்கு குறையும் போது சாதி அரசியலை கையில் எடுத்துருவாங்க. தொடர்ந்து தலித் அல்லாத கூட்டமைப்பு உட்பட பல மனித விரோத செயல்களில் பாட்டாளி மக்கள் கட்சி ஈடுபட்டிருக்கு. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தொடர்ச்சியாக தங்களை எல்லாருக்குமானவர்களாக காட்டிக்க முயற்சி பண்ணும்போதும் சரி, ஒரு சாதிக்கானவர்களாக காட்டிக்க முயற்சி பண்ணும்போதும் சரி, ஒன்றை கவனிச்சிங்கன்னா பாட்டாளி அதாவது வன்னியர் சமூகத்துல வேற எந்த தலைவரும் தலையெடுத்துடக்கூடாதுங்கிறதுல மிக கவனமா இருப்பாங்க ராமதாஸ் குடும்பம். வேற யாருமே முன்னிலைப்படுத்தக்கூடாது. நீங்க நீங்க அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா தலித் அரசியல்ல பல தலைவர்கள் பல்வேறு பகுதிகளில் மிகப்பெரிய ஆட்களா செல்வாக்கு படைத்தவர்களா இருப்பாங்க. அவங்களோட குரல் வந்து பலம் பொருந்தியதா இருக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும். ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய சக்தியா சிறுத்தைகள் இருக்கு, அது வேற விஷயம். ஆனா அதை தாண்டி தனித்தனி தலைவர்கள் வந்து நிறைய இருப்பாங்க தலித் பாலிடிக்ஸில். அதே போல் மற்ற சாதிகளில் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ முத்திரையர் எடுத்துக்கங்க, இல்லை இந்த தேவர் கம்யூனிட்டி எடுத்துக்கங்க, முக்குளத்தோர் கம்யூனிட்டி, பல பகுதிகளில் அங்கங்கே ஒவ்வொருத்தர் வந்து தலைவர்களாக இருப்பாங்க. நாடார் சமூகத்தை எடுத்துங்க. ஆனால் வன்னியர் சமூகத்தில் மட்டும் ஒட்டு மொத்தமாக சொத்தை ராமதாஸ் குடும்பத்துக்கு எழுதி கொடுத்த மாதிரி ராமதாஸ் குடும்பம் மட்டும்தான் தலைமை பொறுப்பில் இருக்கும். அவங்க மட்டும்தான், தாங்க மட்டும்தான் ஒற்றை தலைமைன்னுவாங்க. வேற எந்த கிளை முளைச்சாலும் அவங்களோட அதிகாரத்தை பலத்தை பயன்படுத்தி அவங்கள சிதைச்சிருவாங்க, அவங்கள மேலெலும்ப விட மாட்டாங்க. நீங்க உரிமையை பேசுங்க, ஆண்ட பரம்பரை பெருமை பேசுங்க, எப்படி பேசி நீங்க ஒரு வன்னியர் சமூகத்திலிருந்து ஒரு லீடரா வெளியே வரணும்னு நினைச்சாலும் முதல் எதிரியா யார் வந்து நிப்பான்னா ராமதாஸும் அன்புமணியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் வந்து நிற்கும். வேற யாரையும் முளைச்சியில விட மாட்டாங்க. அவங்க தான். அப்படியும் மீறி வேறு கட்சிக்கு போனாலும் கூட என் கட்சியில் இருக்கிறவன் மட்டும்தான் உண்மையான வன்னியன், மிச்சம் எல்லாம் டியூப்ளிகேட் வன்னியன், காக்கை வன்னியன் அப்படின்னு பேசுவாங்க. தொடர்ந்து அப்படி மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய வன்னிய சமூகத்தை சார்ந்த தலைவர்களை கூட வெளியே தெரிய, இப்போ துரைமுருகன் மாதிரியான ஆட்கள், ஜெகத் ரட்சகன் மாதிரியான ஆட்கள், இவங்களெல்லாம் கூட தனக்கு சாதகமாக நடந்துக்கல அல்ல தங்களுக்கு எதிரான கருத்தை எப்பயாவது முன் வச்சாங்கன்னா அவங்க மீது தீவிரமாக சாதி குறித்து கேள்வி எழுப்புற அளவுக்கு அவதூற ராமதாஸ், அன்புமணி, பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைக்கும். ஆனால் அப்படியே நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எதுக்காக இதை சொல்கிறேன்னா ஒப்பீடு பாருங்க. எதையுமே நம்ம இன்னொன்னத்தோட சேர்த்து வச்சு பார்க்கும்போது தான் நம்மக்கிட்ட இருக்கிறது எவ்வளோ மதிப்பு மிக்க தங்கம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுபோல் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியணுமேன்னு தான் பாட்டாளி மக்கள் கட்சியை சொன்னேன். தன்னை மீறி வேற யாரும் வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. தன் கட்சிக்குள்ளேருந்து யாராவது அடையாளப்பட்ட முகமாக இருந்தாலும் கூட முன்னாடி காலத்தில் CN ராமமூர்த்தியை வெளியே அமைச்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ். சமீப காலத்து உதாரணமாக நீங்கள் வேல்முருகன், தோழர் வேல்முருகனை எடுத்துக்கலாம். அவர் கொஞ்சம் முகம் தெரிகிறாரு, அவர் கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூ கூடுது அப்படின்னா உடனே கட்சியை விட்டு அப்புறப்படுத்திடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் திருமாவளவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அம்பேத்கர் இயக்கத்தின் மீதும் எந்த ஒரு அம்பேத்கரிய தலைவர்கள் மீதும் ஒரு சின்ன விமர்சனத்தை கூட வச்சிருக்க மாட்டார். எந்த இடத்துலையும் ஒரே ஒரு சின்ன விமர்சனம் கூட, அவங்க எல்லாம் தலைவர் கிடையாது, நான் தான் தலைவர்னு எந்த இடத்துலையும் பேசினது கிடையாது. அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிக்காத யாருமே உண்மையான தலித்துகள் இல்லை உண்மையான பறையர் இல்லை, உண்மையான பல்லர் இல்லை இப்படின்னு ஏதாவது சாதி வச்சு கார்னர் பண்ணி அவங்கள பேசியதும் கிடையாது.
தன்னோட இலக்க நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரே தலைவனா அண்ணன் திருமா இருக்காரு. அதே போல ஜாதி அரசியலை எங்கேயும் முன்னெடுக்கல. ஜாதிக்குள்ள ஒற்றை தலைமை அப்படிங்கிற முடிவை எங்கேயுமே எடுக்காத ஒரு தலைவரா இருக்கும் பட்சத்துல, இவரு ஏன் வெறும் தலித் லீடரா இருக்கணும்? ஏன் வன்னியர்களுக்கு தலைவரா இருக்க முடியாது அப்படின்னு நம்ம பேசணும். இந்த புரிதல்கள்ல இருந்து தான் நம்ம பேசணும். வெறும் ரசிக மனப்பான்மை கிடையாது. நம்ம யாரையுமே ரசிச்சு ஆதரிக்கணும்னு கிடையாது. நாம கவனிக்கிறோம். கவனிச்ச விஷயத்துல சில விடயங்கள உணர்றோம். அந்த உணர்தல்ல இருந்து நம்ம சில விஷயங்கள பேசணும். அந்த இடத்துல தான் வந்து இவர் வன்னியர்களுக்கும் தலைவன் திருமா. வன்னிய இளைஞன் பார்வையில் திருமா அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அதே போல நீங்க கவனிச்சீங்கன்னா, அண்ணன் திருமாவ வந்து குறிவைக்கப்படுவார். "நீ ஏன் அம்பேத்கரி அரசியல் மட்டும் பேசல?" அப்படின்னு. "அத மட்டும் ஏன் பேசாம இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏன் நீ திராவிட அரசியல பேசுற? ஏன் பெரியார் குறித்து பேசுற? ஏன் நீ மார்க்சிய அரசியல பேசுற? ஏன் தமிழ் தேசியத்த பேசுற?" அப்படின்னு வந்து அண்ணன் திருமா வந்து தொடர்ச்சியா குறிவைக்கப்படுவாரு. எப்படி நீ சுயசாதி அரசியல், உன் ஜாதிக்கு மட்டும் அரசியல் பண்ணிட்டு போ அப்படிங்கிற விமர்சனம் வந்து அண்ணன் திருமா மேல இருக்கோ, அப்படியா சாதி வெறியர்கள்லாம் புடிச்சு அவர தள்ளுறாங்களோ, அதே போல சங்கிகள்லாம் சேர்ந்து, மத தீவிரவாதிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, "நீ எதுக்கு பெரியார் அரசியல் பேசுற? நீ எதுக்கு தமிழ் தேசிய அரசியல் பேசுற? நீ எதுக்கு மார்க்சிய அரசியல் பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா அவர அம்பேத்கர் அரசியலுக்குள்ள சுருக்குறது தான். ஏம்பா அம்பேத்கர் அரசியலுங்கிறது சுருங்கி போற அரசியலான்லாம் புத்திசாலித்தனமா கேட்கக்கூடாது. அம்பேத்கரி அரசியல் உலகத்துக்கான அரசியல் தான், பரந்து விரிந்த அரசியல் தான். ஆனா, அம்பேத்கரி அடையாளத்தோடு மட்டும் நீ என்ன அரசியல் பேசினாலும், உன்ன அம்பேத்கருக்குள்ளேயே, சாதிக்குள்ளேயே என்னால சுருக்கிட முடியும் அப்படிங்கிறது தான் சங் பரிவார்களோட திட்டம். சங்கிகளோட திட்டம், ஆர்எஸ்எஸோட திட்டம், ஜாதி வெறியர்களோட திட்டம். அப்போ தொடர்ச்சியா எப்படி நீ சுயசாதி அரசியல் பேசுங்கிறாங்களோ, அதே போல நீ அம்பேத்கரி அரசியல் மட்டும் பேசுன்னு அண்ணன் திருமா குறிவைக்கப்படுறார். இருந்தாலும் நான் சாதிக்கானவன் இல்ல. நான் வெறும் ஒற்றை கருத்தியலுக்கானவன் இல்ல. மக்களுக்கு சமத்துவத்தை ஏற்படுத்த, மக்களுக்கு சுதந்திர வாழ்வ உறுதி செய்யக்கூடிய, மக்களுக்கு பொருளாதார வலிமையை ஏற்படுத்தக்கூடிய, பொருளாதார சுதந்திரத்த பேசக்கூடிய, சுரண்டலுக்கு எதிரா பேசக்கூடிய, தமிழ் இனம்ங்கிற தமிழ் இனத்துக்கு ஒரு தனி ஈழம் அவசியம் அப்படின்னு பேசக்கூடிய அத்தனை அரசியலும் எனக்கான அரசியல், மக்களுக்கான அரசியல், இதுதான் என் கொள்கை அப்படின்னு எத்தனை எதிர்ப்பு வரினும் அவரோட வரியிலே சொன்னோம் அப்படின்னா, "நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறி மீறாமல் வாழ்தல் வீரம். நெருப்பலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவோட வரியே அவருக்கு நம்ம சொன்னோம். அவர் அதுவா இருக்கிறதுனால தான் இப்படியான வரிகள்லாம் நமக்கு குடுக்குறார். இப்படியான வரிகளை எல்லாம் வாழ்க்கையா மாத்தி வார்த்தைகளா நம்மகிட்ட குடுக்குறாரு. இப்படியான ஒரு தலைவன வந்து நாம ஏன் வந்து ஒரு சாதிக்குள்ள சுருக்கி பார்க்கணும்? ஒருத்தருக்கான தலைவனா பார்க்கணும்? ஏன் நான் எதிரியா பார்க்கணும்? இப்படின்னு பல்வேறு கேள்விகள் வந்து அண்ணன் திருமாவ எனக்குமான தலைவன் அப்படின்னு பேச வச்சுச்சு. அவர தோழர்ன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது கூட விமர்சனமாவும், அதே சமயத்தில அண்ணன் திருமா ஒரு இடங்கள்ல வந்து இந்த இந்து மத கட்டமைப்பு வந்து நம்மள அண்ணன் தம்பியா கூட பழக விட மாட்டேங்குது அப்படின்னு பேசினதோட தாக்கமா, அன்றிலிருந்து நாம அவர அண்ணன் திருமானும் அழைக்க ஆரம்பிச்சோம். இதுதான் ஒரு வன்னிய இளைஞன் பார்வையில் டாக்டர் திருமா, அண்ணன் திருமா வந்து வந்த கதை. அப்ப எப்படி வன்னிய இளைஞன் பார்வையில் திருமா, வன்னியர்களுக்குமான தலைவன் திருமா வந்து காலம் தந்த தலைவனா மாறினார் அப்படின்னா, அதுக்கு ஒரு சில உதாரணங்கள என்னால குடுக்க முடியும். இப்போ பெரியார எடுத்துக்கங்க. நாம முதல்லயே சொன்ன மாரி, "நீ அம்பேத்கரி அரசியலுக்குள்ள சுருங்கி போ" அப்படிங்கிறது தான் சங் பரிவார்களோட திட்டம். விசிகாவ பொறுத்தவரைக்கும். விசிகாவ கார்னர் பண்றது. விசிகா மட்டும் இல்ல. தலித் அமைப்புக்குள்ள எந்த தலைமை வந்தாலும், எந்த லீடர் வந்தாலும், இல்ல வேறு எந்த சாதிகளுக்குள்ள இருந்து எந்த லீடர் வந்தாலும், நீ உன் சாதிக்குள்ள சுருங்கி போணும் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸோட தொடர்ச்சியான திட்டம். இந்த சமூகத்துல அவங்க விதைக்கப்படுற விஷக்கருத்து. ஆனா, இங்க வந்து சீமான் மாதிரியான இனத்துரோக கும்பலோ, குருமூர்த்தி மாதிரியான தமிழின விரோதிகளோ வந்து பெரியார அவதூறு பேசும்போது, பெரியாருக்கு எதிரான அவதூறு கருத்துக்கள பேசும்போது, யார் வந்து முன்னாடி நிப்பான்னா, "என்ன தாண்டி பெரியார தொட்றா பார்ப்போம்" அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பெரியாரிய கட்சி, ஒரு திராவிட கட்சி. பெரியார தொடணும்னா எங்கள தாண்டி தான் தொடணும் அப்படின்னு ஆளா களத்துல வந்து பேசக்கூடிய நபர் வந்து அண்ணன் திருமா. பெரியாருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா. அதே இன்னொரு டைமென்ஷன்ல இப்படி வந்தீங்கன்னா, சரி அம்பேத்கர் அரசியல் பேசினா இவர் பேச மாட்டாரா? அப்படின்னா, நாடாளுமன்றத்துல, மக்களவையில
அம்பேத்கரை இழிவுபடுத்துற மாதிரி அம்பேத்கர்னு எல்லாரும் கூவிட்டு இருக்கீங்களே அமித்ஷா பேசினா உடனடியா களத்துக்கு வந்து தெருவில் இறங்கி நீ ஒரு அம்பேத்கரை நீ தொடணும்னு நினைச்சா இங்க லட்சக்கணக்கான கருத்தியல் அம்பேத்கர்களை நாங்க உருவாக்கி வச்சிருக்கோன்னு அத்தனை பேருக்கும் அம்பேத்கரோட அந்த மாஸ்கை கொடுத்து முகமூடியை கொடுத்து தெருவில் இறக்கி அமித்ஷாவை எதிர்த்து போராடக்கூடிய முதல் நபரா வந்து எதை பத்தி யோசிக்க மாட்டார். ஐயோ இவங்க கோச்சுப்பாங்க, இவங்க வந்துருவாங்க, ஈடி வந்துரும், அந்த ரைடு வந்துரும், இவங்க மிரட்டுவாங்க, எந்த சிந்தனையும் இல்லாம சுதந்திர மனிதனா, ஏன் சுதந்திர மனிதனா இருக்கணும் இருக்கிறாரு, எது குறித்து யோசிக்காம உடனடியா மக்கள் பிரச்சனை களத்துல இறங்குறாரு அப்படின்னா அவருக்கு எந்த கட்டுக்களும் இல்லை. அவருக்கு ஒரு ஊழல் இல்லை, அவர் தன் 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 சுயலாபத்துக்காக இல்லை, அரசியல் பதவி பவுசு எதுக்காகவும் இல்லை, மக்களுக்காக இருக்காரு, மக்களுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காரு. அதனால அவரால் உடனடியாக களத்தில் இறங்க முடியும். பெரியாருக்கு பிரச்சனைனால என்ன தாண்டி தொடரா பார்ப்போம் அப்படிம்பாரு, அம்பேத்கருக்கு பிரச்சனைனால என்ன தாண்டி தொடரா பார்ப்போம், நாங்க இருக்கும் உறுதியா, இந்தியா முழுக்க நீ எவனை வேணா வேலை பேசியிருக்கலாம், சிறுத்தைகளை பேச முடியாதுன்னு ஆளா வீதியில இறங்கி இல்லை ஆயிரக்கணக்கான சிறுத்தைகளை தொண்டர்களை ஒன்று திரட்டி அங்கே வந்து மிக பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை முன்னெடுப்பார். சரி, தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்துக்கு சரி பெரியாரை பேசுகிறார் பேசிட்டு போ, அம்பேத்கரை பேசுறியா பேசிட்டு போ. தமிழ் தேசியம் வந்து ஒரு இனத்துக்கு எதிரான டெல்லி அதிகாரம் வந்து தீவிரமாக இயங்கக்கூடிய அரசியல். 18 நாடுகள்லேருந்து 23 நாடுகள் சேர்ந்து ஒரு அமைப்பை அளித்த ஒரு அரசியல். தமிழர்களுக்குன்னு ஒரு தனி தேசிய இனத்துக்குன்னு ஒரு நாடு வேணும்னு பேசக்கூடிய அரசியல். தேர்தல் அரசியல் இருக்கிற யாரும் பேச தயங்கக்கூடிய அல்லது பேசவே முடியாத ஒரு அரசியலை அண்ணன் திருமா பேசிக்கிட்டு இருப்பார். தமிழ் தேசியம்னா என்னன்னு இங்க ஒருத்தன் ஆமக்கறி திங்கிறதான், ஆம ஓட்டுல பயணம் பண்றதுதான், மான் ஊறுகாவை நக்கி வலிச்சு தின்றதுதான் தமிழ் தேசியம்னு பேசிட்டு இருக்கும்போது தமிழ் தேசியம் அது இல்லை. தமிழ் தேசியம் பல லட்சக்கணக்கான உயிர்களின் வலி நிறைந்தது, பல லட்சக்கணக்கானவர்களின் தியாகத்தால இன்றும் சுடர்விட்டு எரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு நீ எத்தனை திட்டமிட்டு ஆரிய இன துரோகிகள் கிட்ட, தமிழின விரோதிகள் கிட்ட எச்செலும்பு தின்னுட்டு வந்து நீ தமிழ் தேசியத்தை நீ கருவறுக்கணும்னு நினைச்சா, மங்கி போக வைக்கணும்னு நினைச்சா நான் விட மாட்டேன். ஆளா இதுதாண்டா தமிழ் தேசியம் அப்படின்னு தமிழ் தேசியத்துக்கு ஒரு மாநாடு அறிவிப்பேன் அப்படிம்பார். இங்க எல்லாம் சுயசாதி பெருமை பேசுறதுக்கும் தேர்தலில் கூட்டம் கூட்டுறதுக்கும் பேரம் பேசுறதுக்கும் மாநாடு அறிவிச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்க என்ன பிரச்சனை, இந்திய அளவில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெல்லும் ஜனநாயகம்னு ஒரு மனுஷன் வந்து மாநாடு போடுவார். உடனடியாக ஒரே வருஷத்துல மது ஒழிப்பால கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயத்தினால 40 பேர் மரணம் அடைஞ்சா அந்த தீவிரத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். நான் எந்த கூட்டணியில் இருக்கேன், நாளைக்கு அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும், அது குறித்தெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, என் மக்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு மகளிர் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடுன்னு அதே ஆண்டுல மகளிர் மாநாடை மிகப்பெரிய அளவில் எழுச்சியோட நடத்தி காட்டுவார். அதையும் இந்த சதிகார கும்பல் வந்து ஏளனம் பண்ணும், அதை விமர்சனத்துக்குள்ளாக்கும், தொடர்ந்து அந்த கருத்துக்கள் மீது தாக்குதல் நடத்தும். இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் பாஜக தொடர்ந்து ஆட்சி பீடத்தில் இருக்குது, ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது, மதவாத கருத்துக்களை திணிக்குது. அதனால் உடனடியாக மதச்சார்பின்மை பேரணி அப்படின்னு திருச்சியில் நடத்துவார். இப்படி அவரோட இலக்கு நோக்கு எல்லாமே மக்கள் சார்ந்ததாகவும் மக்கள் விரோத சக்திகளை தனிமைப்படுத்தக்கூடிய அவர்களை எதிர்க்கக்கூடியதாகவும் இருக்கும். சுயசாதிக்குள்ள சண்டை போடுறது, வன்னியர்களே வன்னிய கடலா வங்க கடலா வன்னியர் கடலா அப்படின்னு பேசுறதுலாம் கிடையாது. உதாரணத்துக்கு நான் அதை சொல்கிறேன். அதை கூட ஜெயலலிதா வந்து கடுமையாக விமர்சித்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சட்டமன்றத்தில் பேசியிருப்பாங்க. வங்க கடலா வன்னியர் கடலான்னு பேசினாங்க, அதனால தான் ராமதாஸை தூக்கி உள்ள வச்சு குத்திட்டேன் அப்படின்னு பேசியிருப்பாங்க. அது கூட தெரியாத தற்கொலைகள் அந்த 2 லைனை மட்டும் எடுத்து பெருமை பேசிக்கிட்டு இருப்பான். இப்படி சாதி பெருமை பேசுறதுக்கோ அரசியல் செல்வாக்கு காட்டுறதுக்கோ எங்கிட்ட இவ்வளவு ஓட்டு பலம் வாக்கு பலம் இருக்குன்னு காட்டுறதுக்கோ ஒரு நாளும் அவர் அரசியலில் இயங்கினதே கிடையாது. அவரோட சிந்தனை ஏன் நான் முதலமைச்சர் ஆனால் அப்படின்னு பேசாத ஒரே தலைவன் திருமாவளவன் தான். இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு காலையில கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட 234 தொகுதியில் ஜெயிச்சிருவோம், நாங்க தான் அடுத்த நாள் சிஎம் ஆயிடுவோம், அப்புறம் நாங்க சிஎம் ஆனதுன்னு இந்த நாட்டை இப்படி புரட்டி அப்படி போட்டுருவோம் அப்படின்னு பேசக்கூடிய நிலைமையில கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டுக்கு மேல தேர்தல் அரசியல் இருந்துகிட்டு 30-40 வருஷமா இயக்க அரசியல் மக்களுக்கான அரசியல் இருந்துகிட்டு இன்னைய வரைக்கும் நான் முதலமைச்சர் ஆனால் அப்படின்னு பேசாத ஒரே தலைவன். அப்ப இந்த தலைவன் காலம் தந்த தலைவனா இல்லையா? ஏண்டா ஒரு அரசியல் இருந்துக்கிட்டு லட்சக்கணக்கான கோடிகள் புரளக்கூடிய ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஊழல் நிறைந்த ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இது வல்ல அரசியல் என் மக்களுக்கானது தான் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு
நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பின்னாடி திரளான ஒரு மக்கள் கூட்டத்தை வச்சுக்கிட்டு நான் முதலமைச்சர் ஆனால் அப்படின்னு பேசாமையே அத்தனை லட்சக்கணக்கான கூட்டத்தையும் தான் கட்டுப்பாட்டில் ஒரு மனுஷன் வச்சிருக்காருன்னா இது இது இல்லவா காலம் தந்த தலைவன் திருமாவளவன்? இங்கதான் இந்த புள்ளியில தானே அங்கிருந்து, அதாவது வேறொரு சாதிக்குமான தலைவனா மாறி இருந்த திருமாவளவன் காலம் தந்த தலைவன் திருமாவளவனா மாறுறாரு. இப்ப விஷயத்துக்கு வரும். பெரியாருக்கு பிரச்சனைனாலும் திருமா வராரு, அம்பேத்கருக்கு பிரச்சனைனாலும், அதாவது கருத்தியலுக்கு, அம்பேத்கரிய கருத்தியலுக்கு பிரச்சனைனாலும் திருமா வராரு. தமிழ் தேசியத்தை இங்க மழுங்கடிச்சு தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில தமிழ் தேசியம்னா ஒரு மலின போக்கை ஏற்படுத்துற முயற்சியில சீமான் மாதிரியான இனதுரோக கும்பல் இறங்கி இருக்கும்போது, ஆரியத்துக்கிட்ட எலும்பு துண்டு நக்கி தின்னுட்டு இருக்கும்போது, அதை எதிர்த்து முன்களத்துல நிக்கக்கூடியதும் அண்ணன் திருமாவா தான் இருக்காரு. மார்க்சியம்னா என்னன்னு பேசக்கூடிய வலிமை கொண்ட தேர்தல் அரசியல் உள்ள ஒரு தலைவராகவும் அண்ணன் திருமா தான் இருக்காரு. இந்த கொள்கைக்குள்ள மார்க்சியத்துக்குள்ளயும் உண்மையிலேயே ஒரு மார்க்சிய சித்தாந்தப்படி ஒரு அரசியல் மார்க்சியத்தை முதன்மைப்படுத்தாத ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இன்னி வரைக்கும் எளிமையா மக்களை அரசியல் படுத்துறதே குறிக்கோள்னு ஒரு கட்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதே போல பெரியாரியமா இருக்கட்டும், அம்பேத்கரியமா இருக்கட்டும், மார்க்சியமா இருக்கட்டும், தமிழ் தேசியமா இருக்கட்டும், இல்லை திராவிட கொள்கைகளாக இருக்கட்டும், இதற்கிடையில எல்லாம் மிகப்பெரிய முரண்பாடுகளோ கேள்விகளோ இளைஞர்கள் மத்தியில் எழும்போது அது என்ன என்ன வகையான முரண்பாடு, எதுக்காக இத்தனை கட்சிகள் இருக்கு, இத்தனை கருத்தியலை மையமாக கொண்ட கட்சிகள் இயங்குது, எல்லாத்துக்கும் உள்ள முரண் என்ன, வேறுபாடு என்ன அப்படின்றத குறித்து அதை மேடையில் வந்து பாடம் எடுக்கக்கூடிய தலைவராகவும் அண்ணன் திருமா தான் இருக்கார். எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஏன்னா அத்தனை கொள்கைகளையும் சமரசமற்று ஏற்றுக்கொண்ட ஒருவரால் மட்டும்தான் இப்படி ஒரு தலைவனா இருக்க முடியும். அதனால தான் இவர் காலம் தந்த தலைவன் திருமாவளவன் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. அதனால தான் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாவே அரசியல் வெங்காயம் திருமா வந்து வெறும் சாதாரண ஒரு கட்சி தலைவர் இல்லை, சாதி தலைவர் இல்லை, அவர் ஒரு நூற்றாண்டுக்கான தலைவர்னு நம்ம தொடர்ச்சியா பல இடங்கள்ல அண்ணன் திருமாவை குறித்து பேசுற அத்தனை இடங்கள்லையும் பேசியிருக்கோம். அவர் நூற்றாண்டின் தலைவன், ஒரு 100 ஆண்டுல ஒரு தலைவன் தான் இந்த மாதிரி கிடைப்பார் ஒரு சமூகத்துக்கு. தமிழினத்துக்கு வந்து ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் அரிதினும் அரிதா கிடைத்திருக்காங்க. அப்படியா இந்த நூற்றாண்டுல சமகாலத்துல நமக்கு ஒரு தலைவரை நம்ம குறிப்பிடணும் அப்படின்னா சமரசமற்ற போராளி, இந்த வார்த்தைக்கு முழு இலக்கணமா இருக்கக்கூடிய ஒரே தலைவன் அண்ணன் திருமா. இதன் பொருட்டு தான் நம்ம கிட்ட அதாவது நட்பு முரண்படுற தோழர்களுக்கும் சொல்லிக்கிறோம், நம்மகிட்ட எதிர்கருத்தோட காரசாரமாக கருத்தியல் மோதல் ஏற்படுத்துகிற தோழர்களுக்கும் சொல்லிக்கிறோம், நாம அண்ணன் திருமாவை தொடர்ச்சியாக அவரோட அரசியலை பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அவர் இதனாலெல்லாம் காலம் தந்த தலைவனாக இருக்காரு. காலம் தந்த தலைவனை என் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வாய்ப்பை விட நமக்கு என்ன வாய்ப்பு வேணும்? அதை விட வேற என்ன நமக்கு வேலை இருக்குது? அதனால தான் நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அண்ணன் திருமாவளவனை அவங்களோட அரசியலை தொடர்ச்சியாக ஆதரித்து பேசுகிறோம் அப்படிங்கிறத இன்னொரு முறை சொல்லிக்கிட்டு, அண்ணன் திருமா காலம் தந்த தலைவன், காலம் தந்த தலைவன், காலம் தந்த தலைவன், எந்த மாற்று கருத்தும் இல்லை, இருக்கவும் முடியாது.